யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருக்கும் வணக்கம். ஜனவரி 10ஆம் தேதி வந்து விஸ்வாசம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ப்ரீ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரம் வேதாளம் இந்த ரெண்டு படம் வந்து பெரிய ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் மூணாவது முறையாக சிறுத்தை சிவா தலை ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ண படம் தான் விவேகம். இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு போல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மறுபடியும் பிரியும் போது வந்து ஒரு ஃபெயிலியர் மூவியோட பிரியக்கூடாது, மறுபடியும் ஒரு ஹிட் கொடுத்து தான் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது முறையாக வந்து அந்த வீரம் அந்த படம் வந்து நிறைய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸில் பயங்கரமாக கவர் பண்ண படம். அதே மாதிரி ஒரு படம் மறுபடியும் பண்ணுவோம் சொல்லிட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எல்லாருமே வந்து கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் தலை ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூணாவது முறையாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தூக்கு தோரண அடவடி, தூக்கு தோரண மாசு, தூக்கு தோரண கெத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் வந்து பண்ணியிருந்தாங்களே. அதை பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து தலை ரிட்டன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இதாண்டா தலை படம், இதுதான் தலை படம் அந்த மாதிரி ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 25 மில்லியன் தாண்டி வந்து செம்மையாக வந்து யூடியூப்ல வந்து வியூஸ் போச்சு. பயங்கரமான ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது கரெக்டாக பேட்ட படமும் அதே நாள் ரிலீஸ் ஆகுதுல, அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷனாக விசுவாசம் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை இந்த மாதிரி தான் இருக்க போகுது, அதுவும் தெரிஞ்சிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் வந்து ஒரு ஆள் இருக்கிறார். அவர் சொன்னால் வந்து எல்லாரும் கேட்பாங்க, பயங்கரமான வீரன், அதே நேரத்தில் ஒரு காமெடியாக ஒரு இன்னசென்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஆள், வெள்ளந்தியான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்னால் வந்து ஊர் மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவர் கண்டிப்பாக போய் தட்டி கேட்பாரு. அதே நேரத்தில் ஃபேமிலி கிட்ட வந்தாங்க அப்படின்னா பயங்கர ஒரு இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கார்பரேட் சைடில் இருந்து ஒரு பிரச்சனை வருது. அதான் என்ன பிரச்சனை அப்படின்னா, விவசாயி கிட்டலாம் வந்து அந்த விவசாயிகிட்ட இருந்து இடம் பறிக்கிறது, இந்த மாதிரி சில பிரச்சனை வருது. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இது மட்டும் ஒரு பிளாட் இல்லாமல் இந்த பிளாக் ஹேர் வச்சு தலைவரால அதுவெல்லாம் இந்த கிராம சைடு தேனி சைடில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ரு. அது போக இன்னொரு ஒரு பிளாட் இருக்குது, அது வந்து பாம்பேல போய் நடக்கிறது. அது இங்கே வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன். அதான் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்களே, அடேங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டைலாக் வரும்ல, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பாம்பே சைடு வந்து ஒரு பிளாட் நடக்க போகுது. அது எதுக்காக நடக்க போகுது, அது வந்து கிராமத்து மக்களுக்காக அங்கே போய் வந்து சண்டை போட போகிறாரா, இல்லை அவருக்கு வந்து சென்டிமெண்ட்டாக அந்த நயன்தாரா மேம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்காக வந்து பாம்பேயில் போய் சண்டை போட போகிறாரான்னு சொல்லிட்டு தான் ஒரு த்ரில்லிங்காக வந்து போக போகுது. அதே நேரத்தில் பயங்கர ஒரு ஜாலியாக இந்த ஃபேமிலி என்டர்டெயினராக பார்க்கும்போது சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கலுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பொங்கல் திருவிழாவாக தான் இந்த விசுவாசம் படம் வந்து இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அது போக அந்த ட்ரெய்லரை வந்து ஒரு மேட்ரு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த டைலாக்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராமேன் க்ளோஸ் வை பேரு தூக்குதுவர, தேனி மாவட்டம் கொடுவலார்பட்டி, என் பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, என் பொண்ணு பேர் ஸ்வேதா, தில்லு இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடா பார்க்கலாம். சாரி பாஸ். இந்த ஒரு டைலாக் வருதுல, நான் பண்ணும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இந்த டைலாக் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விஸ்வாசம் படத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, தலையை வந்து எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.